ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். மிக அருமையான வேத வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் முதல் பகுதியில் கூட இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் செய்ய வேண்டுவது என்ன என்பதை ஒவ்வொரு நாளிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்விக்கு பதிலையும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி பாட வேண்டும், எப்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று 2 காரியங்களை குறித்து, செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாட வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும். அதை எப்படியாக செய்ய வேண்டும் என்று வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் செய்ய வேண்டுவது அவசியமாக இருக்கிறது. நம் வேதத்தில் பார்க்கும்போது அநேக தேவ மனிதர்கள் ஆவியில் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள், கருத்தோடு விண்ணப்பம் செய்தார்கள். எலியாவின் ஜெபத்தை பார்க்கும்போது அவர் கருத்தாய் ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலும் இங்கு மிக அருமையாக ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் செய்கிற காரியங்களில் நீங்கள் ஆவியோடு விண்ணப்பம் செய்ய வேண்டும். சரீரத்தில் நாம் ஜெபிக்கும் போது அது பதிலை கொடுக்காது. விண்ணப்பங்களுக்கு நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியமாக உங்கள் ஆவியிலிருந்து நீங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு ஏறெடுக்க வேண்டும். வேதத்தில் அன்னாள் ஜெபித்த ஒரு ஜெபம், விண்ணப்பம் செய்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அவள் ஆவியோடு விண்ணப்பம் செய்தால் மிகவும் மனக்கசந்து அழுது தேவனிடத்தில் ஆவியோடு கூட விண்ணப்பம் செய்தால் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டுவது என்ன என்ற கேள்விக்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது உங்களுடைய சரீரத்திலிருந்து நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்ட உங்கள் ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணைக்கப்படும் போது மெய்யாகவே உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீங்கள் ஆவியோடு கூட நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள், கருத்தோடு கூட விண்ணப்பம் செய்யுங்கள். ஒரு சிலர் எதை கேட்கிறோம், எண்ணத்திற்காக கேட்கிறோம் என்று ஒரு காரணமில்லாதபடிக்கு அநேக காரியங்களை ஜெபத்தில் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எதை நாம் தேவனிடத்தில் தெரிவிக்கிறோம் என்று நாம் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த விண்ணப்பங்கள் நாம் ஆவியிலிருந்து நம் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கருத்தோடு அதை தெரியப்படுத்த வேண்டும். அது கருத்துள்ளதாக, எதற்காக, எண்ணத்திற்காக நாம் செய்கிறோம் என்ற விண்ணப்பத்திற்கு சரியான கருத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். இந்த விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது இந்த 2 காரியங்களும் உங்கள் விண்ணப்பத்தில் இருக்கும் என்றால் மெய்யாகவே அன்னால் பதிலை பெற்றுக்கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையில் எலியா பதிலை பெற்றுக்கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு விண்ணப்பங்களை நீங்கள் ஆவியோடும் கருத்தோடும் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் தான் நமக்கு பதிலை கொடுக்கிறதாக தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிற ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. தானியேல் ஜெபித்தார், அவருடைய விண்ணப்பங்களும் கேட்கப்பட்டது. இன்னும் வேதத்தில் அநேக மனிதர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களெல்லாம் ஆவியோடும் கருத்தோடும் ஜெபித்து தேவனிடத்தில் பதிலை பெற்றிருக்கிறார்கள். இங்கே அடுத்ததாக பாடுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாடும்
பாடும்போதும் கூட ஆவியோடும் கருத்தோடும் பாட வேண்டும் என்று பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஆவியோடும் கருத்தோடும் பாடினார்கள். சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியோடும் கருத்தோடும் பாடுவோம். அநேக கட்டுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு அசைவை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் பாடும்போதும் நீங்கள் விண்ணப்பங்களை சொல்லும்போதும் ஆவியோடும் கருத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செய்ய வேண்டுவது என்ன என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களுடைய விண்ணப்பங்களை உமக்கு தெரியப்படுத்தும் போது அந்த விண்ணப்பங்கள் ஆவியோடும் கருத்தோடு உமக்கு தெரியப்படுத்த இந்த வார்த்தை நீ கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் பாடும்போது கூட நாங்கள் கருத்தோடு ஆவியோடும் பாடி உம்மை மகிமைப்படுத்த எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே இருதயத்திலும் நீர் இப்படிப்பட்ட வாஞ்சியம், இப்படிப்பட்ட கிருபைகளை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்க ஒவ்வொரு ஆவியோடு கருத்தோடும் ஜெபித்து வேதத்தில் அநேகர் பதிலை பெற்றுக்கொண்டது போல வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் ஆண்டவரே பதிலை கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.